வணக்கம் நேயர்களே. கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க. நம்ம கண்ணதாசன் சேர்ந்த அன்னைக்கு ஒரு ரூ. 100 பணம் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்ல. கண்ணதாசன் மேலேயும் சந்தேகம் வந்துச்சா அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாகுனுச்சு. ஆனால் அவரோட நல்ல நேரம் கண்ணதாசன் மேலே எந்த சந்தேகமே அந்த ஓனருக்கு வரல. ஏன் அப்படின்னா அந்த டயத்தில் அவர் காஃபி, சிகரெட் இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்லாத ஒரு மனிதர். ஸோ அதனால் அவர் இதை செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் நம்பினார். அடுத்ததாக ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த பையன் மேலே, ஒரு சின்ன பையன் வேலை பார்த்துட்டு இருந்தான் ஆஃபீஸ் பாயா, அவன் மேலே சந்தேகம் வந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஊர்லேயே ஒரு முக்கியமான ஆள், அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ராம சீனிவாசன்ங்கிறது அவரோட பேர். அவர் திருமயம் தொகுதியில் போட்டியிட்டவர். ஓகேங்களா. அவருக்கு தகவல் தரப்பட்டு அவரும் வந்தார். வந்துட்டு அவரும் பையனை மிரட்டி பார்த்துருக்காரு. ஒரு இதுக்கும் அவன் மசியலை. கண்ணதாசன் உடனே என்ன பண்ணார், அந்த பையனை தனியாக கூட்டிகிட்டு போய் தன்னோட நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னார். எப்பாடே, நான் இப்போ தாண்டா கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கெல்லாம் வந்திருக்கேன், வீட்டில் ரொம்ப குடும்ப கஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினோன்னா அந்த பையன் மனசு இறங்கிட்டான். உடனே சமயக்கட்டில் ஒழிச்சு வச்சிருந்த ரூ. 100 எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டான். பையனை அடித்து விரட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு யோசித்த கண்ணதாசன் அந்த பையனுக்காக ஓனர்கிட்ட பேசினாப்புல, அந்த பையனை வேலைக்கு எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுவும் பலனளிச்சுது. என்ன பண்ணாங்க, அந்த பையனை கண்டினியூவாக வேலையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஒரு வாரம் தான் நீடிச்சிருக்கும். அடுத்து 20,000 தூக்கிக்கிட்டு அந்த பையன் ஓடிட்டான். இப்படியே போயிட்டுருக்கும்போது மேதாவியோட பத்திரிக்கை வெளிவந்துச்சு. அப்போ மாநாடு நடந்துச்சு. என்ன மாநாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2வது எழுத்தாளர் மாநாடு சென்னையில் நடந்துச்சு. அதுக்கு போகணுன்னு கண்ணதாசனுக்கு ரொம்பவே ஆசை. அதனால் புதுக்கோட்டையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஓனர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு சென்னைக்குள்ளேயும் போயிட்டார். சென்னையில் போனால் அந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமணி வெங்கடாச்சாரி, ஆசிரியர் TS சொக்கலிங்கம், நாமக்கல் கவிஞர் சுதேசமித்ரன், ஹிந்து துணை ஆசிரியர்கள், இந்துஸ்தான் நாராயண ஐயங்கார், சிலம்பு செல்வன் மாப்போசி, தோழர் ஜீவானந்தம், நாரதர் சீனிவாசராவ், பிரசண்ட வெகடன், நாரண துரைக்கண்ணன், MS கமலா, கவிஞர் குயிலன், இன்னும் பலர் அங்கே வரிசையாக கூடியிருந்தாங்க. ஸோ மாநாடு ஆரம்பிச்சிருச்சு. கண்ணதாசன் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் போக போக இவங்க பேசின எல்லாரோட பேச்சுலையும் அவருக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இந்த மாநாடு இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்ட கண்ணதாசனுக்கு திடீர்னு மாநாட்டில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு. அது என்ன, அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.